السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அழுப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 92வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறையச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களின் பயன்பாடை, நன்மைகளை அல்லாஹ் இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நிரப்பமாக தருவானாக. உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. நமக்கு படித்து தருகிற உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹ் நீண்ட நாட்கள் நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, மன நிம்மதியோடு வாழ்கிற பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. 92வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் சென்ற பாடங்களில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா, தர்மம். அந்த தர்மத்தினுடைய வகைகள் தான் இந்த பாடத்திலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். தர்மத்தினுடைய வகைகள் என்ன, தர்மத்தில் எதெல்லாம் சேரும் என்பதைத்தான் நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த பாடத்திலையும் பார்க்க போகிறோம். சென்ற பாடத்தில் நாம் ஒரு 4 ஹதீஸுகளை பார்த்தோம் இந்த தலைப்பின் கீழ். அதாவது தர்மத்தினுடைய வகைகள் என்னென்ன, எதுவெல்லாம் தர்மத்தில் சாரும் என்கிற அந்த விஷயத்துல அந்த தலைப்பின் கீழ் ஒரு 4 ஹதீஸ்களை நாம் விளக்கமாக பார்த்தோம். இப்பொழுது நாம் 5வது, 6வது, 7வது மொத்தம் 3 ஹதீஸ்களை பார்க்க போகிறோம் அந்த தொடரில். 5வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள்ல யார் நரகத்திடமிருந்து பாதுகாப்பு பெற முடியுமோ, பாதுகாப்பு தேடுகிறாரோ, அவர் தர்மம் செய்யட்டும். நரகத்திடமிருந்து தப்பிக்கணும்னா அதற்கான வழி தர்மம் செய்யறது. அந்த தர்மம்ங்கிறது ஒரு துண்டு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் சரிதான், ஒரே ஒரு பேரிச்சம்பளமாக இருந்தாலும் அதை கொடுத்தாவது அப்படின்னு நபி அவங்க சொல்லல. ஒரே ஒரு பேரிச்சம்பள துண்டையாவது கொடுத்து நீங்க நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேரிச்சம்பள துண்டு நம்மளை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்னா அதை நம்ம வீணாக்க கூடாது, அதை யாருக்காவது கொடுக்கணும். ஃபமல்லம் யஜித், யாரு பெற்றுக்கொள்ளவில்லையோ, அதாவது பேரீச்சம்பழத்தை கூட, பேரீச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டு கூட எந்த மனிதரிடத்துல இல்லையோ அந்த மனிதர் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரீச்சம்பழத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு நபி அவர்கள் இருந்த மதீனமா நகரம், மக்கமா நகரம், அரபுலகம்லாம் பேரீச்சம்பழம் அங்கே வளம் கொளித்தது. வீட்டுக்கு வீடு பேரிச்சம்பழம், தெருவுக்கு தெரு பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம் இல்லாத வீடு இல்லை. பேரிச்சம்பழம் எல்லா மனிதரிடத்துல இருக்கும். அரிதாக ஏதாவது ஒரு சில மனிதரிடத்துல பேரிச்சம்பழம் இல்லாம இருக்கும். அவருக்கும் கூட ஏதோ ஒரு வகையில பேரிச்சம்பழம் கிடைச்சிடும். அப்ப இன்னைக்கு அரபுலகத்துக்கு போறவங்களே பார்க்கலாம், மக்கா மதீனாவுக்கு போறது, மற்ற நாடுகளுக்கு போறவங்களாம் சர்வசாதாரணமா பேரிச்சம்பழம் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால பேரிச்சம்பழத்தை நபி அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க, ஒரு துண்டு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நரகத்துல இருந்து தப்பிச்சிருங்க. அப்போ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய, இருக்கக்கூடிய எல்லோ இடத்துலையும் இருக்கக்கூடியதுதான் பேரிச்சம்பழம். ஒருவேளை அந்த பேரிச்சம்பழம் கூட ஒரு ஆழத்துல இல்லை, ஒரு துண்டு கூட இல்லை அப்படின்னா அதுக்கும் நபி அவங்க வழி சொல்லி தர்றாங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளினால் நீங்க நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 5வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். 5வது ஹதீஸ்ல என்ன செய்தி இருக்கிறது என்பதை நம்ம இப்பொழுது உங்களுக்கு சொல்லிட்டோம். அடுத்து ஆறாவதாக வருகிற
அந்த 6வது ஹதீஸ்ல என்ன விஷயம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாள்ல மனிதனை பார்த்து கேட்பான், மனிதா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, என்னை நீ நோய் விசாரிக்கலையே அப்படின்னு கேட்பான். மனுஷன் அவனிடத்துல கேட்பான், அல்லாஹ் இடத்துல, இறைவா, நீ ரப்புல் ஆலமீன், உன்னை நான் எப்படி நோய் விசாரிக்கிறது என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், மனிதா, என்னுடைய இந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், உடல் நலம் குன்றி அவர் பாதிக்கப்பட்டு படுக்கையில் வீழ்ந்து கிடந்தார். நீ அவரை போய் நோய் விசாரிக்கலையே, நீ அவரை நோய் விசாரித்திருந்தால் அவரிடத்தில் என்னை நீ பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் பார்க்கணும் யாராவது நினைத்தீர்கள் என்றால் நோயாளியை சந்தியுங்கள், நோய் விசாரியுங்கள், அல்லாஹ்வை பார்க்கலாம், அல்லாஹ்வை பெறலாம். எப்படி? மறைமுகமாக. நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் சொல்லுவான், என்ன நீ நோய் விசாரிக்க வந்தீங்களே அப்படின்னு சொல்லுவான். அடியானே, என்னை நீ நோய் விசாரிக்க வந்தியே. அப்போ அல்லாட்ட அடியான் திருப்பி கேட்பான், இறைவா, நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு எங்க நோய்? உன்னை நான் எங்க விசாரிக்க வந்தேன்? இந்த மனிதரை நோய் விசாரிக்க வந்தல்ல, அந்த இடத்துல என்னை நீ பெற்றுக்கொண்டாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இது ஒரு செய்தி. அடுத்து 2வது, ஆதமுடைய மகனே, உன்னிடத்துல நான் உணவு கேட்டனே, எனக்கு நீ உணவு தரலையே அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் கியாமத்து நாள்ல. மனிதன் கேட்பான், நீ இறைவன், உனக்கு நான் எப்படி உணவு தர முடியும்? உலகத்திற்கு இறைவன் நீ, உனக்கு நான் தர முடியுமா? ஏன்னா நீ தான் உலகத்துக்கே உணவு கொடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதரிடத்துல சொல்வான், என்னுடைய அடியார் ஒரு மனிதர், இந்த மனிதர் உணவு உன்னிடத்தில் கேட்டார், நீ உணவு கொடுக்கல. நீ உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய். அடுத்து மனிதனிடத்துல கேட்பான் இறைவன், மனிதா, உன்னிடத்திலே நான் தண்ணீர் தேடினேன், நீ எனக்கு தண்ணி தரலையே. இதே மாதிரிதான் நீ உலகத்தார்களுடைய இறைவன், உனக்கு நான் எப்படி தண்ணி தர முடியும் என்று மனிதன் கேட்பான் இறைவா என்று சொல்லி. அப்பொழுது இறைவன் சொல்லுவான், என்னுடைய அடியான் உன்னிடத்துல தண்ணீர் கேட்டான், நீ தண்ணி கொடுக்கல. நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் என்னை நீ பெற்றுக்கொள்வாய் அந்த இடத்துல. அப்ப மனிதர்கள் எந்த உதவி நம்ம இடத்துல கேட்டு வந்தாலும் அந்த உதவி மனிதர்களுக்கு செய்வது என்பது வெளிப்படையாக நமக்கு தெரிந்தாலும் அந்த உதவியை ஏற்றுக்கொள்வது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்பதுதான் இந்த ஹதீஸுகளில் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த 6வது ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன? மனிதர்களுக்கு நாம் செய்கிற உதவி, உபகாரம், அரவணைப்பு எல்லாமே ரப்புல் ஆலமீன் அது தனக்கு செய்வதாக எண்ணுகிறான். மனிதர்களுக்கு செய்யவில்லை என்றால் தனக்கு செய்யவில்லை என்பதாகவே இறைவன் நினைக்கிறான் என்பதைத்தான் இந்த 6வது ஹதீஸ் உணர்த்துகிறது. ஆதலால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலே யார் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த உதவி கேட்டு வந்தாலும்
அந்த உதவியை நிறைவேற்றக்கூடியவர்களாக செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக என்கிற ஒரு மிக முக்கியமான துஆவை இந்த இடத்துல அல்லாஹிடத்துல நாம் வைக்கிறோம். நாளை மறுமையில அல்லாஹ் அடியானே என்று அழைத்து என்னையே நீ நோய் விசாரிக்கவில்லை என்று நம்மிடத்தில் கேட்டுவிடக் கூடாது. என்னை ஏன் எனக்கு நீ உணவு தரவில்லை என்று கேட்கக்கூடாத அளவிற்கு அடியானே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கணும். அழைத்து நீ எனக்கு உணவு தந்தாயே, என்னை நீ நோய் விசாரித்தாயே, எனக்கு தண்ணீர் புகட்டினாயே என்று சொல்வதைத்தான் நாளை மறுமையிலே நாம் கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா ரப்புல் ஆலமீன் அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய அவனுடைய அடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இப்பொழுது நாம் 7வது ஹதீஸை பார்க்க போகிறோம். 5வது ஹதீஸ், 6வது ஹதீஸ், 2 ஹதீஸை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது 7வது ஹதீஸ். இந்த 7வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மரத்தை, ஒரு செடியை ஒரு முஸ்லிம் நடுகிறார் அல்லது ஒரு விவசாயம் செய்கிறார். ஒரு விவசாய பூமியில விவசாயம் செய்கிறார். இவர் நட்ட செடியிலேயோ அல்லது அவர் செய்த விவசாயத்திலேயோ அதிலிருந்து யாராவது சாப்பிடுகிறார், ஏதோ ஒரு மனிதர் அதிலிருந்து எடுத்து சாப்பிடுறார். இல்லை என்றால் அதிலிருந்து ஏதாவது ஒரு உயிரினம், பறவைகள், கால்நடைகள், இது மாதிரி ஏதாவது ஒரு உயிரினம் அதிலிருந்து சாப்பிட்டால் அதற்கான நன்மை, தர்மத்திற்கான நன்மை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அடுத்து 8வது ஹதீஸ் வருகிறது. அந்த 8வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம சென்ற பாடத்துல 4 ஹதீஸ் பார்த்துட்டோம். இந்த பாடத்துல 4 ஹதீஸ். அதுல 4வது ஹதீஸ், அதாவது மொத்தம் இந்த தலைப்பின் கீழ் 8 ஹதீஸ் வருகிறது. 8வது ஹதீஸ்ல நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே சென்ற பாடத்துல பார்த்தது மாதிரி எல்லாமே நன்மை தான். நலவுகள் எல்லாமே, எல்லா நன்மையான காரியங்களுமே தர்மம் தான். நன்மைகள் எல்லாமே தர்மம். அந்த நன்மைகள்ல உள்ளதுதான் உன்னுடைய சகோதர முஸ்லிமை நீ புன்மறுவலோடு நீ பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை பார்த்த ஹதீஸ்கள்ல இல்லாத ஒரு கருத்து இந்த 8வது ஹதீஸ்ல நபி அவங்க தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, உன்னுடைய வாளியில இருந்து அடுத்தவருடைய பாத்திரத்துல, உன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய பாத்திரத்துல தண்ணீர் ஊத்துவது இருக்கிறத, அதுவும் தர்மத்திற்கான நன்மை அப்படின்னு நபி அவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு 4 ஹதீஸ் இன்றைய பாடத்துல இடம்பெற்றிருக்கிறது. வாருங்கள் அந்த 4 ஹதீஸ்களை நாம் பார்த்து விடுவோம். 5வது ஹதீஸ். வகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிஸ்ததாஹ மின்கும், உங்களில் யாருக்கு முடியுமோ, யார் சக்தி பெறுவாரோ, ஐயத்தகியன் நார, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு உங்களில் யார் சக்தி பெறுகிறாரோ, ஃபல்யதஸத்தக், அவர் தர்மம் செய்யட்டும். அப்படின்னா என்ன? தர்மம் செய்ய சக்தி பெற்றவர் நரகத்திலிருந்து தப்பிக்க சக்தி பெற்றவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் நபி அவங்க அழகான ஒரு வார்த்தை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்ததாக, சக்தி பெறுகிறாரோ, வலவ் பிஷக்கி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொண்டாலும் சரியே. ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொண்டானாலும் சரியே. இத இமாம்கள் எப்படி விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பாதி பேரிச்சம்பழம், நம்ம அதையும் பாதி ஆக்கிடக்கூடாது, கால் பகுதி ஆக்கிடக்கூடாது. பாதி பேரிச்சம்பழத்தை கொடுத்தாகிலும் தர்மம் செய்து நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நபி அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்கிறார்கள். ஃபமல்லம் எஜித், யாரு பெற்றுக்கொள்ளவில்லையோ, எதை? பேரிச்சம்பழத்தை, பாதி பேரிச்சம்பழத்தை கூட யாரு பெற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபபி கலிமத்தின் தையிபத்தின், அவர் நல்ல வார்த்தைகளை கொண்டு நரகத்திடமிருந்து தப்பித்துக் கொள்ளட்டும், பாதுகாப்பு பெறட்டும்.
அப்ப நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நரகத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை தெரிவிக்கிறாங்க. அப்ப தர்மம் செய்வது என்பது ஒரு தர்மம், ஒரு வழி. அதாவது பொருளை தர்மம் செய்வது என்பது தர்மத்திற்கான ஒரு வழி ஒன்று. அந்த தர்மத்தின் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். தர்மங்கிறது ஆக உயர்ந்த செயல். நரகத்திடமிருந்து தப்பிக்கணுங்கிறது தான் உலக மக்களுடைய எண்ணம். அதுக்கு வழி என்ன? தர்மம் தான். ஒருவேளை தர்மத்திற்கான பொருள் இல்லை என்றால் அதற்கான வார்த்தைகள் இருக்கும். நல்ல வார்த்தைகள், யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படுகிறதோ, விரும்புகிறார்களோ அதனை நாம் செய்யும் பொழுது அது நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துவிடும். அது நமக்கு இந்த தர்மமாக ஆகிவிடும். ரவாஹு அஹ்மது, இந்த ஹதீஸை முஸ்னது அஹ்மதுல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் இமாம் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். முஸ்லிம்ல 1016வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறார். அஹ்மது, முஸ்னது அஹ்மதுல 4ஆம் பாகத்துல 258ஆம் பக்கத்திலையும் 259ஆம் பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா அறிவிப்பாளர் மாறுகிறார்கள். எதுல? புகாரியில அனிபனி ஹாத்தம் அன் ஹதீபனி ஹாத்தம், ஹதீபனு ஹாத்தம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை போன்றே இருக்கிறது. முத்தவ்வலன், மிக நீளமாக இருக்கிறது. இந்தல் புகாரி, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல இந்த ஹதீஸ் வருகிறது. ஆனால் நீளமாக இருக்கிறது. அறிவிப்பாளரும் மாறி இருக்கிறார்கள். புகாரியில எத்தனாவது ஹதீஸ் அப்படின்னு கேட்டா 1413வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. 5வது ஹதீஸை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது ஹதீஸ். வகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, அஸ்ஸ வ ஜல்ல, அஸ்ஸ மிகைத்தவன், வ ஜல்ல கண்ணியமிக்கவன், யகூலு அல்லாஹ் சொல்வான், கேட்பான், யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாள்ல நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான், யப்ன ஆதம, ஆதமின் மகனே, மரிது, நான் நோயாளியாக இருந்தேன், ஃபலம் தஹுத்னி, அப்பொழுது என்னை நீ நோய் விசாரிக்கவில்லையே. கால, ஆதமின் மகன் சொல்வான், யா ரப்பி, என்னுடைய இறைவா, கைஃப அஊதுக, உன்னை எவ்வாறு நான் நோய் விசாரிப்பேன், அன்த ரப்புல் ஆலமீன, நீ அகில உலகத்தாருக்கும் இறைவனாக நீ இருக்கும் நிலையில் உன்னை நான் எப்படி நோய் விசாரிப்பேன், என்ன நோய் விசாரிக்க இயலும் என்று கேட்பான். கால, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான், அமா அலிம்த, நீ அறியவில்லையா, அன்ன அபதி, நிச்சயமாக என்னுடைய அடியான், ஃபுலானன், இந்த மனிதன், ஒரு குறிப்பிட்ட மனிதனை அல்லாஹ் சொல்லி, மரியல, அந்த மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார், ஃபலம் தகுதுகு, அப்பொழுது அவரை நீ நோய் விசாரிக்கவில்லை. அமா, நீ அறியவில்லையா, லவ் உத்தஹு, அவரை நீ நோய் விசாரித்திருந்தால், லவஜத்தனி, என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய், இந்தகு, அவரிடத்துல. எபன ஆதம், ஆதமின் மகனே, இஸ்தத்ஹமதுக, உன்னிடத்திலே நான் உதவி தேடினேன். இஸ்தத்ஹம்துக, உன்னிடத்திலே நான் உணவு தேடினேன். ஃபலம் துத்இம்னி, எனக்கு நீ அப்பொழுது உணவு தரவில்லை. கால, ஆதமின் மகன் சொல்லுவான், யா ரப்பி, என் இறைவா, கைஃப அத்அமுக, உனக்கு நான் எவ்வாறு உணவு கொடுப்பது, வான்த ரப்புல் ஆலமீன, நீ அகிலத்தார்களின் இறைவனாக நீ இருக்க உனக்கு எவ்வாறு நான் உணவு கொடுப்பது என்று மனிதன் கேட்பான். கால, அல்லாஹ் சொல்லுவான், ஹமாலிம்த, நீ அறியவில்லையா, அன்னஹு இஸ்தத்அமக அப்தி, என்னுடைய அடியான் உன்னிடத்திலே உணவு தேடினான், புலானும்,
ஒரு மனிதன், இந்த மனிதன் என்று அல்லாஹ் ஒரு மனிதனை கியாமத் நாள்ல குறிப்பிடுவான். ஃபலம் துத்இமுஹு, அந்த மனிதனுக்கு நீ உணவு கொடுக்கல. அமா ஹலிம்த, நீ அறியவில்லையா? அன்னக்க, நிச்சயமாக நீ, லவ் அத்அம்தஹு, அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால், இந்த ஹூ உடைய லமீர் யாருன்னா ஃபுலான், லவஜத்த தாலிக இந்தி, அவரிடத்துல என்னை நீ பெற்றிருப்பாய். எபன ஆதம், ஆதமின் மகனே, இஸ்தஸ்கைதுக, உன்னிடத்திலே நான் நீர் தேடினேன். ஃபலம் தஸ்கினி, அப்பொழுது எனக்கு நீ நீர் புகட்டவில்லையே. கால, ஆதமின் மகன் சொல்லுவான், யா ரப்பி, என் இறைவா, கைஃப அஸ்கைக, உனக்கு நான் எவ்வாறு நீர் புகட்டுவது? வான்த ரப்புல் ஆலமீன, நீ அகிலத்தார்களின் இறைவனாக நீ இருக்கிற நிலையில் உனக்கு நான் எவ்வாறு நீர் புகட்டுவது என்று கேட்பான். கால, அல்லாஹ் சொல்லுவான், இஸ்தஸ்காக அபுதி, என்னுடைய அடியான் உன்னிடத்திலே நீர் கேட்டான். ஃபுலானுன், இந்த மனிதன் என்று ஒரு மனிதனை அல்லாஹ் குறிப்பிடுவான். ஒரு மனிதன், என்னுடைய அடியான் ஒரு மனிதன் உன்னிடத்திலே நீர் கேட்டான். ஃபலம் தஸ்கிஹி, அப்பொழுது அவனுக்கு நீ நீர் கொடுக்கவில்லை. அமா இன்னக லவ் சகைத்தகு, அவனுக்கு நீ நீர் புகட்டியிருந்தால், ல வஜத்த தாலிக இந்தி, அவனிடத்தில் என்னை நீ பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரவாஹு முஸ்லிமுன், இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2569வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7வது ஹதீஸ். வகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஹ்ருசு முஸ்லிமுன் கரசன், எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு செடியை நடமாட்டார். வலா யஸ்ரஉ ஸரஹன், எந்த ஒரு விவசாயத்திலையும் விவசாயம் செய்ய மாட்டார். ஃபயஅகுலு மின்ஹு, அந்த செடியிலிருந்தோ அந்த விவசாயத்திலிருந்தோ ஒரு மனிதன் சாப்பிடுகிறார். வலா தாப்பத்துன், அல்லது ஒரு உயிரினம் சாப்பிடுகிறது. வலா ஷையுன், ஏதோ ஒன்று உண்ணுகிறது என்றால், இல்லா கானத் லஹு சதகத்துன், அது அவருக்கு தர்மமாகிய ஆகிய தவிர அவர்கள் அதிலிருந்து எதுவும் சாப்பிடாது. எந்த ஒரு செடியையும் இந்த ஒரு விவசாயத்தையும் அவர் நடவும் மாட்டார், செய்யவும் மாட்டார். அவர் எந்த ஒரு செடியை நட்டாலும் விவசாயம் செய்தாலும் அதுல ஆதமின் மகனுக்கு யாரு எது சாப்பிட்டாலும் அதற்கான சதகா, தர்மத்திற்கான நன்மை அவருக்கு கிடைத்து விடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. ரவாஹுல் புகாரி, புகாரி இமாமுகள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில 6012வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 1553வது ஹதீஸாக, திருமிதில 1382வது ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் ஹதீஸ் அனஸ், அனஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ் இது. அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். அடுத்து 8வது, வகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலைஹி, இந்த லமீர் நபி அவங்க, நபியின் மீது கருணையும் சலாமும் உண்டாவதாக. குல்லு மஹரூஃபின் சதகத்துன், அனைத்து நன்மையும் தர்மமாகும். ஒமினல் மஹரூஃபி, நன்மையில் உள்ளதுதான், அன் தல்கா அஹாக பி வஜிஹின் தலிகின், முகமலர்ச்சியோடு உன் சகோதரனை நீ சந்திப்பது நன்மையில் உள்ளது. வஅன் தஃபுருக, நீ ஊற்றுவது, மின் தல்விக்க, உன்னுடைய வாளியிலிருந்து, ஃபி இனாயிஹி, உன்னுடைய சகோதரனுடைய பாத்திரத்துல உன்னுடைய வாளில் இருந்து நீ நீர் ஊற்றுவது என்பதும் நன்மையான காரியங்கள்ல உள்ளது. ரவாஹு அஹ்மது, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. வத்திருமிதியு, இமாம் திருமிதி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. வஸஹஹு, இந்த ஹதீஸை இமாம் திருமிதி அவங்க சஹீஹான ஹதீஸ் என்று சான்று பகருகிறார்கள். அத்திருமிதியில 1970வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னது அஹ்மது, அஹ்மதுன்னு போட்டுக்கலாம், முஸ்னது அஹ்மதுல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. 3ஆம் பாகத்துல 360வது பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. அடுத்த சதகா சம்பந்தமான விஷயங்களை அடுத்த பாடங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.